செல்வம் உங்களுக்கு வந்துட்டு நீங்க அது ஆல்ரெடி வந்துட்டு இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப 4த் இயர் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறீங்க. ஆமா சார். ஆமா சார். ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த எனர்ஜி ஆடிட்டர் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு? எந்த வகையில? சார். ஆமா சார். ஆக்சுவலா நான் 2023ல காலேஜ் முடிச்சிருந்தேன். ஸோ முடிச்சது அந்த எங்க காலேஜ் படிச்ச காலேஜ்லயே அப்பதான் அந்த எனர்ஜி ஆடிட்டிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 4த் இயர்லயே இந்த பிசினஸ் என்ட்ரி பிசினஸ்ல வந்துட்டேன். ஆனா இந்த எனர்ஜி ஆடிட்டிங் எனக்கு புதுசா இருந்தது. இது மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அதுலயும் அந்த எனர்ஜி ஆடிட்லயும் பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு இல்லாதவங்களும் பண்றாங்க. எங்க ஸ்டாஃப் அந்த ஒர்க் பண்றவங்க அந்த எங்க காலேஜ் ப்ரொஃபஸரே சொல்லியிருந்தேன், இது மாதிரி எனக்கு லைசன்ஸ் இருக்கவங்க தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால நீ இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணிட்டு அவர் ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி அப்பதான் தெரிய வந்தது. அப்பதான் சரி அப்பயே நான் காலேஜ் 4த் இயர்லயே படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிஏ ரூல்ஸ் எல்லாம் கத்துப்போம் ஃபர்ஸ்ட். கவர்மெண்ட் சிஏ ஆத்தரைஸ் பண்ண ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மளே ஓனா இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா டிராயிங் போறதெல்லாம் கத்துட்டு அப்புறம் இது படிக்கலாம்னு சொல்லி ஐடியால இருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 1 or 2 இயர்ஸ் அதுக்கு ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்ட அப்புறம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து சிஏ படிக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் பண்ணி தான் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாருமே தமிழ்நாட்டுல இல்ல ஆக்சுவலா ஃபுல்லா நார்த் சைட்ல தான் இருந்தாங்க. ஸோ ஓ! நானும் இன்ஸ்டா மத்த எல்லா சோஷியல் மீடியால பார்த்தேன். கடைசியில தான் உங்களை பார்த்தேன் லிங்க்டின்ல. சரி ஏதோ ஓ! சான்ஸ் இருக்கும் பை சான்ஸ் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்த்து சாரை பார்த்துட்டு கால் பண்ணி பேசிட்டேன் சார். ஓகே செல்வம். எப்படி டீச்சிங் எப்படி இருக்கு? அந்த காலேஜ்ல காலேஜ் என்வைரன்மெண்ட்டுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஆன்லைன் படிக்கிறதுக்கும் எந்த ஒரு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? என்னோட டீச்சிங் எப்படி உங்களுக்கு இல்ல ஆக்சுவலா எந்த மாரி நீங்க இருக்கு? புக்கு இருக்கிறத விட பிராக்டிக்கலா என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபீல்ட்ல போயிட்டுனா இப்போ ஒரு சைட்டுக்கு போறேன்னா சைட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் எப்படின்னா இப்போ சைட்டுக்கு போறேன்னா வெறும் எரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வர முடிய ப்ராப்ளம்ஸ் எனர்ஜி எவ்வளோ சேவ் பண்றது ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா சொல்லி தரீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நானும் ஒரு சைட்டுக்கு போனேன்னா ஓகே இவங்க இவ்வளோ டிமாண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இது எப்படி குறைக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் திங்க் பண்றேன் இப்போ நான். ஸோ அது இன்னும் ஒரு ஃபுல்லா ஒரு 4 பேப்பரும் கொஞ்சம் நீங்க சொல்றத டீச் பண்றதை கைட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா ஸோ எனக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். டீச்சிங் ஆனா சூப்பரா இருக்கு சார் எனக்கு சரி. ஓகேங்க. அதாவது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நானும். உங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ம். இயர்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு தான். ஸோ அந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இத வந்துட்டு எப்படி வின் பண்ணலாம்? அத பத்தி தான். ஸோ எப்படி வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்துட்டு நெறைய டைம் இருக்காது. சில பேர் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ காமனா ஒரு பாயிண்ட் ம். எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது வெறும் தியரி பார்த்திருப்போம். எல்லாமே ஆமா சார். தியரி. ஆமா. எல்லாமே தியரியா இருக்கும். ஸோ அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கும், இப்ப படிக்கிறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா சார். ஆமா சார். ஆமா இப்ப சார். இப்ப காலேஜ்ல படிக்கிறது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? இல்ல இப்ப இப்ப நாம ஸ்டார்ட் பண்றதுல இருந்து என்னென்ன என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? காலேஜ் படிச்சது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இல்ல சார் 4 இயர்ஸ். காலேஜ் வந்து ஆக்சுவலா நம்ம லாக்டவுன் தான் ஸோ அந்த அளவுக்கு சரியா படிக்கல சார். இப்போ நீங்க ரீசெண்டா இப்போ பேப்பர் 3ல பாத்தீங்கன்னா இந்த கேவிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேப்பர் 2ல மோட்டார்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தீங்க சார் டீச் பண்ணிருந்தீங்க. ஸோ அதை வச்சு இப்போ ஒரு அம்பத்தூர்ல கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்கு மட்டும் அது எனக்கு ஃபுல் ஐடியா இல்லாதனால வெறும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி பேங்க் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ லோடுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லி அந்த பேசிக் மட்டும் இப்போ நான் பண்ணியிருந்தேன் சார். மற்றபடி ஃபுல் டீடைல்ஸ் இப்போ கன்சல்டன்ட்லாம் பண்ணுவாங்க சார் ஏ டு செட் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு நாலேஜ் வரல. ஸோ ஜஸ்ட் இந்த எஸ்டி சைடு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் சார். மற்றபடி அது கீழே எல்டி சிஸ்டம்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு டீப்பா பண்ணல சார். மெயின் பேனல் எப்படி சூப்பர். ப்ரொவைட் பண்றது ஸோ அதுக்கு உண்டான ரிலேஸ் தான் இருக்குல்ல சார். ஸோ அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லாதனால வெறும் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை கேவி ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அதோட பிரேக்கரு கெப்பாசிட்டர் பேங்க் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அது மட்டும் தான் சார் ஐடியா பண்ணியிருக்கேன். சூப்பர், அது சூப்பர். இப்போ இந்த பேப்பர் 3 நீங்க டீச் பண்ணி அது ப்ரிப்பேர் பண்ணனால தான் எனக்கு அந்த ஐடியா கிடைச்சது. ஸோ இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பேன். ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கேவிஆர் கால்குலேஷனு. ஆமா. ஆமா சார். ஆமா சார். இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் ஓவரா சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்னா லோடுக்கு 1/3 நீங்க போடணும்னு சொல்லிடுவாங்க. அதே 1/3 போடணும்னு சொல்லி எனக்கு அப்ப அந்த கொஸ்டின் இருந்தது. அது இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணது தான் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. எவ்வளவு கேவிஆர் ரெக்வயர்ட் அந்த ஃபார்முலாவில் போட்டு கிலோவாட் அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணிட்டா கால்குலேஷன் போட்ட அப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்தது. ஓகே. சூப்பர், சூப்பர். நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆ. பண்ணியிருக்கிறீங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமா ஆமா சார். அதனால.
நல்லா அதாவது பேசிக்கான ஸ்ட்ரக்சர் அந்த கால்குலேஷன் நம்ம போட்டு பார்த்துட்டோம்னா மெயின் இம்பார்ட்டன்ட் நீங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க 100% பார்த்தீங்கன்னா உங்க சைட் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஆமா. எப்படி கஸ்டமருக்கு அந்த ப்ரொபோஸ் எடுத்துட்டு போலான்ட்டு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப அப்ரிஷியேட் ஆ பண்ண உங்களை. அந்த 4th இயர் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து இந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்டான ஒரு டைரக்ஷனுக்கு போறீங்க தெரியுங்களா? அதுக்கு ரொம்ப வந்துட்டு தைரியம் வேணும்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்ம வந்து டிசைட் பண்ண மாட்டோம். இந்த ஃபீல்டு போறதா, எந்த ஃபீல்டு போறோம்னு நமக்கு வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த ஃபீல்டுல போயிட்டு அதுலயும் வந்துட்டு ட்ரெய்னிங் பண்றீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ரிஸ்க். ஏன்னா எல்லாரும் ஒரு மைண்ட் ஆமாங்க செட் சார். இருக்கும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும்ட்டு. ஆனா எனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கூட தேவையில்ல. இதோட நாலேட்ஜ் இருந்தா போதும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் இது. அப்போ உங்களுக்கு வந்து தேவை அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுனால தான் இந்த வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிரியேட் ஆயிருக்கு. உண்மை சொன்னா அதுதான். ஆமா சார். அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் உங்களோட மைண்ட் செட் தான். உங்களுடைய கான்ஃபிடென்ட், ஒரு கரேஜ்னஸ். சிவ ஓகே சார். தேங்க்யூ அத சார். கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். செல்வா. சார் ஆக்சுவலா நான் வந்து டாக்டர் படிக்கலாம்னு இருந்தேன் சார். ஓகே. 12th முடிச்ச அப்புறம். ஸோ அதுக்காக நீட் கோச்சிங்லாம் படிச்சிருந்தேன். அந்த டைம்ல காம்படிஷன் அப்போ 300 எடுத்திருந்தேன் நீட்ல. ஸோ அது அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வராதனால சரி அது வீட்ல தான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் படி. உங்க அப்பாவும் அந்த பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ நீ ம். டாக்டர் படிச்சாலும் எப்படியோ 40 ஏஜ் அதுக்கப்புறம் தான் உன்னால சம்பாதிக்க முடியும். ஸோ நீ இப்பயே போயிட்டு growth ஒரு 25, 30 ஏஜஸ்லயே நீ சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுன்னா, நம்ம தப்பு ரைட்டோ ஒரு ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெயிச்சுட்டு வந்துருவோம். அப்படி இன்கேஸ் ஜெயிக்கலனா கூட நம்ம அதுக்காக எஃபெக்ட் போட்டிருக்கோம்ல. நம்ம கஷ்டமும் பட்டுட்டோம், எஃபெக்டும் போட்டோம். ஸோ அதை சாட்டிஸ்ஃபைடா எடுத்துட்டு போயிடலாம் சார். அவ்வளவுதான் சார். நீங்க சொன்னது 100க்கு 100 100% இது கரெக்ட். அதாவது நம்ம ஒரு ஃபீல்ட்ல இறங்கிட்டோம். தப்போ ரைட்டோ அதாவது அதாவது என்ட்ரி ஆயிட்டு எக்ஸிட் கிடையாது. அது ரிட்டர்ன் கிடையாது. எக்ஸிட் ஆ மட்டும் தான். அதுல ஒரு ஆமா பைப் சார். லைனுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் போய் தான் ரிட்டர்ன் ஆக முடியாது. அது என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்து வந்துட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அத வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு என்ன வழி இருக்கோ, அது குயிக்கா ஃபைண்ட் பண்ணிட்டு, நாம அதுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். ஆனா நீங்க அத கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் வேணும்னு கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனா இது வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஹையஸ்ட் லெவல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். நானே சார் இன்னும் ஆச்சரியப்பட்டேன். நிறைய ஒரு கத்துக்கணும் சார். காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு படிக்கிறாங்கும்போது, எப்படி இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குது? ஏன்னா நாங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? அப்படின்னு தான் போனோம். எந்த கோர்ஸும் பண்ண கிடையாது. அப்படி போவோம். ஆ 10 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அப்ப கிளியர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க இங்கேயும் ரோமிங் ஒர்க் போயிட்டு இருக்கனால நம்மளால கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஓகே சார். 2022 தான் கிளியர் பண்ணேன். ஸோ அதுல வந்துட்டு நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சேன்னா, ஸோ இது மாரி நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நெறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு சி-லைன்ஸ் மட்டும் தான் ஆமா தெரியும். சார். அதை விட ஹையஸ்ட் லெவல் இதுதான். ஆமா சார். சி லைசன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் அது குவாலிஃபைடு கூட ட்ரை குவாலிஃபைடு. பண்ண மாட்டாங்க. ஆமா. இது வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல். நான் புக்ல இருக்கிறது எல்லாமே பிராக்டிகல் ஓரியன்டட் தான். அத ஆமா சார். அந்த கைடு புக் தான். அந்த கைடு புக் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு சைட்ல போயிட்டு நாம வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான டெப்த்தான ஒரு பிராக்டிகல் ஓரியன்டட் புக் தான். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில நடந்த கால்குலேஷன் தான். ப்ராப்ளத்த கால்குலேஷன் குடுப்பாங்க. அப்ப அந்த ப்ராப்ளம் ஆமா சார். சால்வ் பண்ணும்போது, உங்களுக்கு தோணும்ல, ஒரு 1000 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது, அட்லீஸ்ட் ஒரு 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணும்போது, உங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராஜெக்ட் வரும். ஸோ உடனே உங்களுக்கு சொல்யூஷன் குடுக்க தோணும். ஆமா சார். ஆமா. நம்பர் ஆஃப் எத்தன ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்களோ, அத்தன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அது ஆமா மெயின் சார். ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கெயின் ஆகும் சார். ஆமா. ஆ கரெக்ட். அதேதான். 100% இது பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய ப்ராப்ளம் இருக்கும். நீங்க இப்போ பேப்பர் 3ல எடுத்தீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். நீங்க ஒவ்வொன்னா சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர். ஹையஸ்ட் பேயிங். அதாவது பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ சேவிங் பண்றது அதிகம் தான். கிலோவாட் சேவிங். நீங்க கரெக்ட்டான சொல்யூஷன் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதுல வந்துட்டு நெறைய வந்துட்டு நெறைய வந்து காஸ்ட் ஏர்ன் பண்ணலாம் அதுலயும். கம்ப்ரசர்ல. ஓகே, ஓகே சார். ஏன்னா, ஒன்லி 10% மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே சார். ரிமைனிங் எல்லாமே வேஸ்ட் தான். இப்போ ஒரு கார் கம்பெனி எடுக்குறீங்க, ஒரு ஓகே. பெரிய இண்டஸ்ட்ரி எடுக்குறீங்க. அங்கலாம் போட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணிட்டு, எங்க அரெஸ்ட் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம்னு யூட்டிலைஸ் பண்ணிட்டு, ப்ராப்பரா கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா,
நீங்க வந்துட்டு ஒரு மாடல் ஃபைண்ட் பண்ணிட்டா அதே மாடல்ல வச்சுட்டு மத்தவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். அப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் போகணும் அவசியம் கிடையாது. நீங்க ஓகே எல்லாமே ஓகே நீங்க சார். பண்றது எல்லாமே என்னன்னா மாடல் கிரியேஷன். உங்களோட ஒர்க் என்ன ஓகே சார். தெரியுங்களா? இப்ப நீங்க கப்பாசிட்டி இப்ப வந்துட்டு ஒரு சைட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அது மாடல் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆமா சார், ஆமா சார். அந்த மாடல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, சைட் வேற எது வேணா எடுத்துட்டு போகுது. எத்தன கிலோவாட்டா எடுத்துட்டு போகுது. அதே மாடல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆமா. ஒரு அ வாட்டி உள்ள இறங்கிட்டு அத ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் சைட்டுக்கு நம்ம அத அப்படியே நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அதேதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோ அத வந்துட்டு நீங்க அந்த இடத்துல பிரசன்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மத்தவங்கள வச்சுட்டு நீங்க வேலைய வாங்கிக்கலாம். ஆமா சார். கரெக்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆ. மாடல் கிரியேட் பண்றதுக்கு எந்தெந்த வழி இருக்கோ அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, மித்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டு நடந்துரும். ஓகே சார், ஓகே சார். ஓகே செல்வா. ரொம்ப சூப்பர் செல்வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, சார் அப்புறம் ஓகே. எனக்கு